மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு இயல் 1 கவிதை பேழை தண்ணீர் இல்லாத தமிழ். என்ன டாபிக்ல பார்க்கிறோம்? தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னா என்ன சார்? தனக்கு நிகர் இல்லாத, தன்னோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு உயர்ந்தோங்கி காணப்படக்கூடிய நம் தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழியினுடைய சிறப்பை இந்த பாடலின் வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். ஓகே, முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம் இளந்தமிழே என்ற கவிதை பேழையில் அந்த தமிழினுடைய சிறப்பு எப்படிலாம் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அதே போல் இயல் 1 இன்னொரு கவிதை பேழையாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தண்ணீர் இல்லாத தமிழ். ரைட், அப்படின்னா தனக்கு நிகர் இல்லாத, ஒப்பிட்டு கூற முடியாத அளவிற்கு மிக உயர்ந்தோங்கிய அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை இப்போ இங்கே நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடல் எந்த நூலின் கண் இருந்து எடுக்க கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணி இலக்கண நூலாக சொல்லக்கூடிய, இல்லையா, அதாவது இலக்கணங்கள் 5 வகைப்படும்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இல்லையா. இதில் அணி இலக்கணத்தை எடுத்து கூறக்கூடிய ஒரு இலக்கண நூல் எது சார் அப்படின்னு சொன்னால் தண்டி என்று சொல்லக்கூடிய நூல். அது தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல். ஓகே, அந்த நூலின் கண் மேற்கோள் பாடலாக கொடுத்திருக்கக்கூடியதை நம்ம பாடப்பகுதியில் கவிதை பேழையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். ஓகே, அந்த தண்டி அலங்காரம் என்னும் நூலானது 3 பெரும் பிரிவுகளை உடையது. அது என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று பொதுவியல், இன்னொன்று பொருளணியல், இன்னொன்று சொல் அணியியல் என்று சொல்லக்கூடிய 3 பெரும் பிரிவுகளை உடையது. அந்த 3 பெரும் பிரிவுகளில் பொருள் அணி இயல் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய பாடல் தான் நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடியது. ஓகே, அதை பற்றி செய்தியை இந்த வகுப்பில் நாம் காண இருக்கின்றோம். ஓகே, அப்போ தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா, தனக்கு நிகர் இல்லாத தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி இங்கே எடுத்துரைக்கக்கூடிய இலக்கண நூல் எது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தண்டி அலங்கார மேற்கோள் பாடல். ஓகே, பாருங்க, இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் என்ற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகலாம். ஓகே, தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். நான் சொன்னேன் இல்லையா, அணி இலக்கணங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு இலக்கண நூல் எது அப்படின்னு சொன்னால் தண்டி அலங்காரம். அந்த நூலினுடைய உரை மேற்கோள் பாடலாக இடம்பெற்றுள்ளது தான் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள தண்ணீர் இல்லாத தமிழ். நுழையும் என்ற செய்தியில் பாருங்க, வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் மொழி. இல்லையா, பறந்து விரிந்த இந்த பேரண்டத்தை கண் அமைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் அளக்கக்கூடிய வல்லன்மை மிக்கது நம்மளுடைய தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி. அதோடு மட்டுமா, நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று. பறந்து விரிந்த இந்த நிலப்பரப்பை விட மிக பெரியது நம்மளுடைய தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. இப்படி இந்த உலகத்தில் முதன்மையாக தோன்றிய மொழி. அப்போ உலகத்தினுடைய நிலப்பரப்பை விட மிக பெரியதாக கூறக்கூடியது நம்மளுடைய தமிழ் மொழி. வானினும் உயர்ந்தன்று, வானை விட உயர்ந்தது அல்ல. கடலினும் ஆழமானது, கடல் பரப்பு இல்லையா, ஆழமான பரப்பு, அதை விட ஆழமானது நம்மளுடைய தமிழ் மொழி. சொல் பொருள் ஆழம் மிக்கது, சொல்லாலும் பொருளாலும் ஆழம் மிக்கது. ரைட், எதனுடைய ஆழத்தை காட்டிலும், கடலினுடைய ஆழத்தை காட்டிலும் தமிழ் மொழியானது ஆழம் அதிகமானது. எதன் அடிப்படையில்? சொல்லாலும் பொருளாலும் கருத்துக்களுடைய அடிப்படையில் ஆழம் அதிகமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். இப்படி புலவர்கள் தமிழினுடைய சிறப்புகளை எடுத்து கூறுவார்கள். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது நம்மளுடைய தமிழ் மொழி. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாவா கேட்பாங்க. என்ன ஒரு மதிப்பெண் வினாவா அப்படின்னு பார்க்கும் பொழுது, வானம் அளந்தது அனைத்தையும் அளக்க வலிமை மிக்கது டேஷ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது எந்த மொழி அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி. நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பை விரிவையும் ஆழத்தையும் போற்றுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா புலவர் பெருமக்கள். போற்றுபவர் யாருன்னு கேட்டால் புலவர் பெருமக்கள்.
அடுத்து ஒரு கருத்து பாருங்க, நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு. நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய பாடல் எதோடு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இல்லையா. அதுதான் இங்க கொடுக்குறாங்க. நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கும் ஒப்பற்ற ஆற்றல் கொண்டவன் யார் அப்படின்னு சொன்னா இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் இல்லையா. அதுல மிக பெரிய ஆற்றல் கொண்டவன் யார் அப்படின்னு சொன்னா இந்த கதிரவன் என்று சொல்லக்கூடிய, பகலவன் என்று சொல்லக்கூடிய, ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியனை உணர்த்தக்கூடியது. ரைட், நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு. ஏன்னா அவன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தின் கண் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இயங்க முடியாது இல்லைங்களா. அவன் ஒளி பட்டால்தான் அனைத்தும் ஒளி வீசும். அவன் ஒளி இல்லையே அனைத்தும் ஒளி வீசாது. அதனால இந்த உலகத்துல நிகரற்றவனாக ஆற்றல் கொண்டவனாக விளங்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் அந்த கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அதனுடைய ஒப்பவும் அதற்கு மேலாகவும் அந்த சூரியனை காட்டிலும் அந்த கதிரவனை காட்டிலும் மிகவும் சிறப்பானது நம்மளுடைய தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி அப்படின்னு இதுல இரண்டையும் ஒப்பிட்டு கூறி இரண்டில் ஒன்றை உயர்படுத்தி கூறுவது. இது போல பேசக்கூடிய தன்மைக்கு என்ன அணி பெயர் சார் அப்படின்னு சொன்னா வேற்றுமை அணி. என்ன அணி பெயரு? வேற்றுமை அணி. அது இந்த பாடலின் கண் அமைந்திருக்கக்கூடியது. அதையும் இந்த பாடலுக்கு முடிச்ச பிறகு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சொல்றாரு பாருங்க, நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடியது. ஓகே, அப்ப இந்த உலகில் ஒப்பிட முடியாத அளவிற்கு மிக உயர்ந்தது எது என்று சொன்னால் நம்மளுடைய தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி. அதனுடைய சிறப்பை இங்கே நம்ம பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்கக்கூடிய வினாக்கள். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றத நான் சொன்னேன். அணி இலக்கண நூலாக சொல்லக்கூடிய தண்டி அலங்காரத்தில் தான் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலாக நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதை பற்றி குறிப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நூல் ஆசிரியராக சொல்லக்கூடிய தண்டி என்ற புலவருடைய குறிப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதன்கண் அமைந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சோம்னா இந்த டாபிக் முடிவடையும். ஓகே, பாருங்க நூல் குறிப்பில் தமிழில் அலங்காரம் என்ற தலைப்பில் தோன்றிய முதல் நூல் ஒரு மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய ஒரு வினா, மிக மிக முக்கியமானது. தமிழில் அலங்காரம் என்கின்ற தலைப்பில் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னு சொன்னா தண்டி அலங்காரம். என்ன நூல் அது? தண்டி அலங்காரம். வேற ஏதாவதுக்கு அது போல இருக்கா அப்படின்னா இல்லை, இருக்கு. அணி இலக்கணத்தை கூறக்கூடிய நூல்கள்ல மாரண அலங்காரம்னு இருக்கு. ஆனா அந்த அலங்காரம் என்ற சொல்லானது தமிழ்ல முதல்ல தோன்றிய இலக்கண நூல் எது அப்படின்னு சொன்னா இந்த தண்டி அலங்காரம். ஓகே, இது ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க. தமிழில் அலங்காரம் என்ற தலைப்பில் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னு சொன்னா தண்டி அலங்காரம். இது ஒரு மதிப்பு. இரண்டாவது மதிப்பெண்ணுக்கு பாருங்க, தமிழில் ஐவகை இலக்கங்களான எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இதானே இலக்கணங்கள் 5 இல்லையா. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 வகையான இலக்கணங்களில் ரைட் அணி இலக்கணத்தை விளக்க எழுந்த நூல் எது சார் அப்படின்னு சொன்னா தண்டி அலங்காரம் இல்லையா. இந்த 5ல் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணியில அணி இலக்கணத்தை மட்டும் கூற எழுந்த ஒரு அலங்கார நூல் எது அப்படின்னு சொன்னா தமிழில் தோன்றிய அலங்கார நூல் எதுன்னு சொன்னா இந்த தண்டி அலங்காரம். ஓகே, அப்போ அணி இலக்கணத்தை கூறக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு சொன்னா தண்டி அலங்காரம். அந்த தண்டி அலங்காரம் தமிழில் அலங்காரம் என்ற தலைப்பில் தோன்றிய நூலாக சொல்லக்கூடிய. இதுல இருந்து உங்களுக்கு 2 ஒரு மதிப்பெண் வினா இடம்பெறக்கூடியது. அடுத்தது நூல் குறிப்பிலே இன்னும் சில. இந்நூல் அதாவது தண்டி அலங்காரம் என்னும் நூல் இல்லையா, அணி இலக்கணத்தை பேசக்கூடிய நூல் தானே அது. சரி சார், இந்த நூல் முதல் நூலா, வழி நூலா, சார்பு நூலா அப்படின்னு ஒரு கேள்வி. எது? தண்டி அலங்காரம் முதல் நூலா, வழி நூலா, சார்பு நூலா? அது என்ன சார் முதல் நூல்னா என்ன? இதுவரை யாரும் படைத்திராததை தாம் மட்டுமே முயன்று படைத்ததாக இருந்தால் அது முதல் நூல். அந்த முதல் நூலை கொண்டு பிறிதொருவர் எழுதுவதாக இருந்தால் அந்த நூலுக்கு வழி நூல்னு பேர்.
இதை ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதக்கூடிய இன்னொரு நூல் இருக்கு பாருங்க, சார்பு நூல். அது சார்பு நூலாக சொல்லக்கூடியது. ரைட். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய இந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூலானது, அணி இலக்கணத்தை பேசுகின்ற அந்த இலக்கண நூலானது முதல் நூலா, வழி நூலா, சார்பு நூலா அப்படின்னு சொன்னா இது ஒரு சார்பு நூலாகவே எடுத்துக்கலாம். என்ன நூலா எடுத்துக்கலாம்? சார்பு நூலாகவே எடுத்துக்கலாம். அப்ப சார்பு நூலுன்னு சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி தோன்றி இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்றது தானே பொருள். ரைட். அது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது, ஓகே, அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்நூல் காவிய தர்சம். என்ன நூல் அது? காவிய தர்சம். அது என்ன சார் காவிய தர்சம் அப்படின்றதுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னா கவிதை கண்ணாடி. இந்த காவிய தர்சம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள்னு கேட்டாங்கன்னா கவிதை கண்ணாடி. அப்ப இந்த காவிய தர்சம் என்பது என்ன மொழி சொல்லு சார் அப்படின்னா அது வடமொழி சொல். என்ன சொல்லுது? வடமொழி சொல் இல்லையா? அப்ப அந்த வடமொழியில எழுதப்பட்ட இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அணி இலக்கண நூல். ஓகே. அப்ப இது முதல் நூல் கிடையாது இல்லையா? இன்னொரு நூலை தழுவி எழுதப்பட்டது. அதனால இது சார்பு நூலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எந்த நூல்? இந்த தண்டி அலங்காரம் ஒரு சார்பு நூலாக கூறப்படக்கூடியது. வழி நூலுன்னா முதல் நூலை தழுவி எழுதப்பட்டிருக்கு. இது ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதப்படக்கூடிய ஒரு அணி இலக்கண நூல் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தண்டி அலங்காரம். ஓகே. அப்ப தண்டி அலங்காரம் என்ன நூல், எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, காவிய தர்சம். இந்த காவிய தர்சம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல பொருள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது கவிதை கண்ணாடி என்பது பொருள். ஓகே. 2 ஒரு மதிப்பெண். அடுத்தது பாருங்க, இந்நூல் எத்தனை பிரிவுகளை உடையதுன்றதை சொன்னேன் இல்லையா நானே? 3 பெரும் பிரிவுகளை உடையதுன்னு சொன்னா அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று பொதுவியல், இன்னொன்று பொருள் அணியியல், இன்னொன்று சொல் அணியியல். ரைட். இப்படி 3 பெரும் பிரிவுகளை கொண்ட ஒரு அணி இலக்கண நூல் எது அப்படின்னு சொன்னா தண்டி அலங்காரம். இப்படியும் ஒரு 2 மார்க் क्वेश्चंस கேட்பாங்க. தண்டி அலங்காரம் என்னும் நூலின் 3 பெரும்பிரிவுகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா அவை 1 பொதுவியல், 2 பொருள் அணியல், 3 சொல் அணியல். ஓகே. இதுல இந்த 3ல நம்மளுக்கு பாடப்பகுதியா வந்திருக்கக்கூடியது எந்த பிரிவின் கீழ் அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் அணியியல் என்று சொல்லக்கூடிய பிரிவின் கண் இருந்து நம்மளுக்கு இந்த பாடல் தேர்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. இதையும் ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க. நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் இடம்பெற்றுள்ள பிரிவு எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பொதுவியல், பொருள் அணியல், சொல் அணியல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க தேர்வு செய்ய வேண்டிய விடை பொருள் அணியியல் என்று சொல்லக்கூடிய பிரிவை தேர்வு செய்ய கொள்ள வேண்டும். ஓகே. இப்படி 3 பெரும்பிரிவுகள் யாவைன்னு கேட்பாங்க. அது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதில் நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய பிரிவு எதுன்னு கேட்பாங்க. இதையெல்லாம் தொகுத்து நீங்க நூல் குறிப்பில் எழுதுனீங்கன்னா தண்டி அலங்காரம் நூல் குறிப்பு தருக அப்படின்னு ஒரு 2 மார்க்ஸ்ல அல்லது 4 மார்க்ஸ்ல கேட்டா இப்போ நான் கொடுத்த அங்க ஒரு 3 பாயிண்ட், இதுல ஒரு 3 பாயிண்ட் ரைட் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படும். அடுத்தது இந்த நூல் குறிப்பிலேயே இன்னும் ஒரு சில கருத்து, இது உங்க பாடப்புத்தகத்தில் இல்லாதது, நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன். இலக்கண நூலார் அப்படின்னா யாரு? இலக்கணங்களை வகுத்த நூல் ஆசிரியர்கள் இருக்காங்கல்லவா, அவங்களாலும் மற்றும் உரையாசிரியர்கள், பல செய்யுள்களுக்கு உரை எழுதிய உரை ஆசிரியர்கள் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர்கள் நாமு வெங்கடசாமி நாட்டார், அரும்பத உரைக்காரார், அடியாருக்கு நல்லார், இது போன்ற உரையாசிரியர்கள் இருக்காங்கல்லவா, ரைட்? அதுபோல இருக்கக்கூடிய உரையாசிரியர்களால் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற ஒரு அணி இலக்கண நூல் எது அப்படின்னு சொன்னா தண்டி அலங்காரம். எந்த நூல் அது? தண்டி அலங்காரம். ரைட். இதுவும் நூல் குறிப்பில் நீங்க சேர்க்க வேண்டிய ஒரு கருத்து. இலக்கண நூலார், உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற நூல் எதுன்னு கேட்டா தண்டி அலங்காரம். எப்படி? குறுந்தொகையானது சங்க இலக்கிய நூல் தானே. அந்த குறுந்தொகையின் கண் காணப்படக்கூடிய பாடல் வரிகளை உரையாசிரியர்கள் பல இடங்களில் மேற்கோள் காட்டுவாங்க.
அல்லது பேச்சாளர்கள் பல இடங்களில் அந்த பாடலின் கண் அமைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை மேற்கோள் காட்டுவார்கள். இப்படி சான்றோர்களால் அல்லது புலவர் பெருமக்களால் மேற்கோள் காட்டப்பட்டு பேசக்கூடிய ஒரு 8 தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டால் அந்த இடத்துல நம்ம குறுந்தொகைன்னு பார்த்தோம். அதுபோல இலக்கண நூலார், உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற ஒரு அணி இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் தண்டி அலங்காரம். ஓகே, அது சங்க இலக்கியத்தில் உணர்த்தக்கூடிய 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. இது அணி இலக்கணத்தை பேசக்கூடிய ஒரு நூல். ஓகே, அந்த அடிப்படையில் இதை புரிஞ்சுக்குங்க. அடுத்தது, சார் இந்த தண்டி அலங்காரம்னு சொல்றீங்களே, இந்த நூலில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சிறப்பு, காப்பு இல்லையா? எப்படி ஒரு நூலுக்கு முகவுரையாக, அணிந்துரையாக, புறவுரையாக, தந்துரையாக நூல் முகம் போல இருந்து அதுக்கப்புறம் அதன் கண் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் கொண்டு காணப்படக்கூடிய நூலாக இருக்குமோ, அதுபோல இந்த நூலில் தற்சிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய சிறப்பையும் அடுத்தடுத்து அமையக்கூடிய பாடல்கள் காப்பு என்ற தன்மையிலையும் அமைத்து அது நீங்க மீதி 125 சூத்திரங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய நூல் இந்த தண்டி அலங்காரம். அப்ப இந்த தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நூற்பா அல்லது சூத்திரம், எத்தனை வகையான சூத்திரங்களை கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா 125 சூத்திரங்களை இருக்கு. எப்படி நன்னூல்ல எடுத்ததிகாரத்தெல்லாம் நீங்க படிப்பீங்க இல்லைங்களா? எடுத்ததிகாரத்தில் சொல்லதிகாரத்தெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இல்லையா? உயிரும் உடம்பமாம் 30 முதலே இல்லை, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடைய எண்ணிக்கை இல்லையா? இதெல்லாம் சொல்லும் பொழுது உயிரும் உடம்புமா 30 முதலே முதல் எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கும். அதுபோல சூத்திரம் என்று சொல்லக்கூடிய நூற்பா எத்தனை உள்ளடக்கி இருக்கு இந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அணி இலக்கணத்தில் அப்படின்னு சொன்னா 125 சூத்திரங்களை கொண்டு பாடப்பட்டிருக்கு. எவை நீங்க? தற்சிறப்பு, காப்பு நீங்க 125 சூத்திரங்களை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு அணி இலக்கண நூல் எது என்று சொன்னால் தண்டி அலங்காரம். இது தமிழில் தோன்றிய ஒரு அலங்கார பொருளில் அமைந்த ஒரு நூல். ஓகே, இது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா காவிய தர்சனம் என்று சொல்லக்கூடிய வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. அதனால இது ஒரு சார்பு நூலாக சொல்லக்கூடியது. முதல் நூலும் இல்லை, வழி நூலும் இல்லை, சார்பு நூலாக கூறப்படக்கூடியது. ஓகே, இவை அனைத்தையும் தொகுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண். தண்டி அலங்காரம் நூல் குறிப்பு தருக அப்படின்னு கேட்கும்பொழுது இதுல ஒரு 2, முன்னாடியில் ஒரு 3, அதுக்கு முன்னாடி ஒரு 2, ஆக ஒரு 7 கருத்துக்கள் உள்ளடக்கி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படும். அடுத்தது இன்னும் அதில் இன்னும் சில குறிப்புகளும் உங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கேன். உங்கள் பாடப்பகுதியில் இல்லாதது இதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, ஒரு அணி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலின் கண் அமைந்திருக்கக்கூடிய சிறப்புகளை அறிந்து கொள்வதில் ஒன்றும் தவறுதல் இல்லை இல்லையா? அளவுக்கு அதிகமாக கற்பதனால நமக்கு நிறைவு தானே தவிர குறைவு இல்லை இல்லையா? ஞானம் பெருகும். ஓகே, பாருங்க, நம் பாடப்பகுதியில் 3 பெரும்பிரிவுகள் சொன்னேன் இல்லையா? தண்டி அலங்காரம், பொதுவியல், இன்னொன்று பொருள் அணியல், இன்னொன்று சொல் அணியல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொதுவியல்ல எத்தனை வகையான செய்யுள்களை கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா 4 வகையான செய்யுள்கள் அவற்றை பற்றியும் 4 வகையான செய்யுள்கள் பற்றியும். ஓகே, பொருள் அணியில 17 வகையான அணிகளின் இலக்கணம் பற்றியும். இப்ப நான் சொன்ன பாருங்க, வேற்றுமணி இந்த பாடலில் பயின்று வந்திருக்கு. நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத தமிழ் என்னும் பாடலில் வேற்றுமணி பயின்று வந்திருக்குன்னு சொன்ன இல்லையா? அந்த வேற்றுமணிக்கு அணி இலக்கணம் என்ன, தீவக அணினா என்ன, பொருள் வைப்பணினா என்ன, இது போல அணிகளுடைய பெயர்களில் 17 வகையான அணிகளினுடைய இலக்கணத்தை பற்றி பேசக்கூடியது இந்த தண்டி அலங்காரத்தில் பொருள் அணியல் என்று சொல்லக்கூடிய பிரிவு. அதே போல சொல் அணியல் என்ற பிரிவில் மடக்கு, அது என்ன மடக்கு, மடக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வந்த தொடரே மீண்டும் மடங்கி வந்து இல்லையா வெவ்வேறு பொருளை உணர்த்துவது மடக்கணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுபோல மடக்கு, சித்திரக்கவி, வழக்குகளின் வகைகள் ஆகியவை பற்றியும் விளக்குகிறது இந்த சொல் அணியியல். அப்போ உங்க கையில தான் இந்த தண்டி அலங்காரம் புத்தகம் இருக்கு. இதன் கண் எத்தனை நூற்பாக்களை கொண்டு பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 நூற்பாவை கொண்டு பாடப்பட்டிருக்கக்கூடியது. இதன் கண் எத்தனை பெரும்பிரிவுகள் இருக்கு அப்படின்னா 3 பெரும்பிரிவுகள் இருக்கு. அதில் முதல் பிரிவுக்கு பெயர் என்ன சார்னா பொதுவியல், 2வது பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்னா பொருள் அணியல், 3வது பிரிவுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னா சொல் அணியல் இல்லையா? இந்த பொதுவியல்ல என்ன செய்தி கூறப்பட்டுள்ளது அப்படின்னா 4 வகையான செய்யுள்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. 4 வகையான
செய்யுள்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. இந்த பொருள் அணியில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா 17 வகையான அணிகளினுடைய இலக்கணத்தை கூறக்கூடியது. சொல் அணியில் எதை பற்றி சொல்லுவது அப்படின்னா மடக்கு, சித்திரக்கவி மற்றும் வழக்குகளினுடைய வகைகளை பற்றி எடுத்து கூறக்கூடியதாக இந்த தண்டி அலங்காரம் என்னும் நூல் அமையப்பட்டுள்ளது. ரைட். இப்போ இந்த தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண புத்தகத்தை நீங்கள் எங்கேயாவது ஒரு பொது நூலகத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அவ்விடத்தின் கண் இந்த நூல் உங்கள் கைக்கு கிடைச்சதுன்னா இப்போ நான் சொன்ன குறிப்புகள் எல்லாம் இருக்கா இல்லைன்றதை உற்று நோக்குங்க. ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்திராதது, கண்டிராதது அத்தகைய ஒரு அணி இலக்கண நூலை நாம் ஒப்பிட்டு படித்தோமானால் இலக்கணத்தில் இல்லையா சிறந்த மேதையாக விளங்கலாம். ஓகே. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது தண்டி அலங்காரம் என்னும் நூல் பற்றிய குறிப்புகளை உங்களிடத்தில் நான் முன்வைத்திருக்கிறேன். அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஆசிரியர் பற்றிய குறிப்பு. இந்த தண்டி அலங்காரம் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த அந்த தண்டி அலங்காரம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. பாருங்க, இந்நூலின் ஆசிரியர் யார் சார் அப்படின்னு சொன்னால் தண்டி என்னும் புலவர். இது போல ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு மேற்கொண்ட குறிப்புகள் கிடைக்கல. ஒரு சில குறிப்புகளுடைய அடிப்படையில் இந்த பெயர் இருக்கலாம் அப்படின்னு எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த நூலுக்கு தண்டி அலங்காரம் என்ற பெயர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓகே. அப்போ இந்நூலின் ஆசிரியர் யாரு சார் அப்படின்னு சொன்னால் தண்டி. அதனால தான் உங்களுக்கு பாடலுக்கு கீழவே என்ன கொடுத்துருப்பாங்க, தண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தண்டி அலங்காரம் என்ன நூலின் ஆசிரியர் யாருன்னா தண்டி. இவர் பெற்றோர் யாரு சார் அப்படின்னு சொன்னா தாமோதரன் கௌரி அம்மையாருக்கு மகனாக உதித்தவர் இந்த தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூலை எழுதிய புலவராக சொல்லக்கூடிய தண்டி. ஓகே. தண்டி என்னும் புலவர் பல்லவருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இந்த புலவர் எங்கே வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு சொன்னா காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போ அந்த காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் யார் அப்படின்ற பட்டியலில் பார்க்கும்பொழுது இவர் வாழ்ந்த காலத்தில் பல்லவருடைய ஆட்சி காலமாக கூறக்கூடியது. பல்லவருடைய ஆட்சி காலத்தில் இவர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவருடைய பெற்றோர் தாமோதரன் கௌரியாக கூறப்படக்கூடியது. ரைட். எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்ற குறிப்பையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பல்லவ மன்னனின் அவை புலவராகவும் விளங்கி இருக்கக்கூடியவர் இந்த தண்டி என்று சொல்லக்கூடிய புலவர். பல்லவ மன்னனுடைய அவைக்கள புலவர். எப்படி பாரியுடைய அவையில கபிலர் அவைக்கள புலவராக வீற்றிருக்கின்றாரோ இல்ல, அதே போல அதியமான் நெடுமான் அஞ்சியில ஔவையார் அவைக்கள புலவராக வீற்றிருக்கிறாரோ அது போல அந்த காஞ்சிபுரத்தில் வாழ்ந்ததுனால அந்த பல்லவ மன்னனுடைய அவை புலவராக வீற்றிருந்தவர் இந்த தண்டி என்று சொல்லக்கூடிய புலவர். இவர் இலக்கணத்தை மட்டும் பற்றுடையவர் அல்ல, சிவப்பற்று உடையவர். சிவப்பற்று இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்றது மட்டும் இல்லாம திருமாலையும் வழிபடக்கூடியவர், திருமாலுடைய பெருமைகளையும் எடுத்து பாடக்கூடிய ஒரு புலவராகவும் இருந்திருக்கிறார். பாருங்க, இவர் சிவப்பற்று உடையவராகவும் திருமாலையும் பாடுபவராகவும் விளங்கி இருக்கக்கூடியவர் இல்லையா. அவனன்றி ஓரணமும் அசையாது என்பதை போல சொல்லக்கூடிய ஆதியும் அந்தமுமாக விளங்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் சிவபெருமான். அந்த சிவபெருமான் மீது அளவுக்கு அதிகமாக பற்று உடையவராக இருந்தும் திருமாலை வழிபடக்கூடியவராக காணப்பட்டவர் இந்த தண்டி என்று சொல்லக்கூடிய புலவர். அதோடு மட்டுமல்ல, இவர் வடமொழியில் தண்டி அலங்காரம் என்னும் நூலையும் ஏற்றினார், வடமொழியிலையும் எழுதியிருக்கிறார். ரைட். எதை? இந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூலை. தமிழில் தண்டி அலங்காரம் செய்த ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அப்போ எதை வச்சு இவ்வளோ நேரம் இந்த குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டதனுடைய அடிப்படையில் அதையெல்லாம் உங்களிடத்துல சொல்லப்பட்டது. இவருடைய காலம் எந்த நூற்றாண்டு சார் அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா. அதாவது கவி சக்கரவர்த்தி கம்பர் வாழ்ந்த காலமாக சொல்லக்கூடியது இல்லையா. குலத்தொங்க சோழனுடைய ஆட்சி செய்த காலமாக சொல்லக்கூடிய அந்த கிபி 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த தண்டி என்று சொல்லக்கூடிய புலவர். ரைட். இவர் எழுதிய வடமொழி நூல்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். தண்டி அலங்காரம் இல்லையா, தமிழில் தோன்றிய ஒரு இலக்கண நூல் தான். அவர் வடமொழியிலையும் இதை எழுதியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் அவர் வடமொழியில் எழுதின ஒரு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று தண்டி அலங்காரம், இன்னொன்று காவியதர்சம், இன்னொன்று அவந்தி சுந்தரி. அவந்தி சுந்தரி இது என்ன நூல் சார் அப்படின்னு சொன்னால் ஒரு வசன காவியம். இலக்கண நூல் இல்லாது ஒரு வசன காவியம். இந்த காவியதர்சம் அப்படின்றது ஒரு இலக்கண நூலுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. தண்டி அலங்காரம் ஒரு இலக்கண நூலாக சொல்லக்கூடியது. இந்த அவந்தி சுந்தரி என்பது ஒரு வசன காவியமாக சொல்லக்கூடியது. ரைட். இது
தண்டி எழுதிய வடமொழி நூல்கள் பற்றிய குறிப்புகள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆசிரியர் பற்றிய குறிப்புகள், நூல் பற்றிய குறிப்புகள், நுழையும் முன் என்ற செய்தியில் கண் அமைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை இப்போ பார்த்துருக்கிறோம். இப்போ பார்க்க இருக்கக்கூடியது இந்த தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். நம் பாடப்பகுதியில் தேர்வு செய்து கொடுத்துருக்காங்கல்லவா, அந்த பாடல் என்ன, இந்த கண் அமைந்திருக்கக்கூடிய கருத்து என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா? ரைட். பார்க்கறதுக்கு முன்னாடி பாடலுடைய அமைப்பை உற்று நோக்க வேண்டும். இந்த பாடலுடைய அமைப்பு எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அளவுத்து 4 அடிகளை கொண்டு காணப்படக்கூடியது. அளவுத்து 4 அடிகளை கொண்டு காணப்படக்கூடியது. ஒவ்வொரு அடியிலும் பார்த்தீங்கன்னா 4 சீர்கள் பெற்று வந்திருக்கு இல்லையா? உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த 4 அடியில் முதல் 3 அடியும் அளவுத்து 4 சீர்களை பெற்று வந்திருக்கு. கடைசி அடி மட்டும் 3 சீர்களை கொண்டு காணப்படக்கூடியது. இது போல இருந்தாலே நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், இது என்ன வகை பாவை கொண்டு பாடல் பாடப்பட்டுள்ளது அப்படின்றது இல்லையா? அளவுத்து எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று கடைசி அடி முச்சீராக கொண்டு காணப்பட்டால் அது வெண்பா. படிச்சிருக்குமா இல்லையா? பா ஏற்ற பழகலாம் என்ற தலைப்பில் பார்த்தோமா? அப்போ அந்த தலைப்பின் கண் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வெண்பாவுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது படிச்சிருக்கோம் இல்லை? அப்போ அளவுத்து எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று கடைசி அடி முச்சீராக இருந்தால் அது என்ன வகை, என்ன பாவகை அப்படின்னு சொன்னால் வெண்பா. அந்த வெண்பாவில் இது எவ்வகை வெண்பா? நேரிசை வெண்பாவா, இன்னிசை வெண்பாவா, குரல் வெண்பாவா, பற்றுடை வெண்பாவா இல்லையா, அல்லது நேரிசை சிந்தியல் வெண்பாவா, அல்லது இன்னிசை சிந்தியல் வெண்பாவா, என்ன வகை அப்படின்றதையும் நம்ம பாயிற்ற பழகலாம் என்ற தலைப்பில் பார்த்துருக்கோம். அதனுடைய அடிப்படையில் இப்போ இதை ஒப்பு நோக்கும் பொழுது இது எவ்வகை பா அப்படின்றத நம்மளால் கண்டறிய முடியும். எப்படி சார்? 2ஆம் அடியில் ஒரு தனிச்சொல் பெற்று, 2ஆம் அடியில் ஒரு தனிச்சொல் பெற்று, ரைட், முதல் 2 அடியும் ஒரு விகற்பத்தாலையும் அடுத்த 2 அடியும் மற்றொரு விகற்பத்தாலும் கொண்டு ஈற்றடி முச்சீராக கொண்டு காணப்படக்கூடிய பாவகை நேரிசை வெண்பா. என்ன வகை? நேரிசை வெண்பா. படிச்சுமா இல்லையா? நேரிசை வெண்பா இலக்கணம் தருக அப்படின்னா வெண்பாவினுடைய இலக்கணங்கள் யாவும் அமைய பெற்று அளவுத்து 4 அடிகளை கொண்டு எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று கடைசி அடி முச்சீராக கொண்டும் 2ஆம் அடியில் தனிச்சொல் பெற்று முதல் 2 அடியும் ஒரு விகற்பத்தானும் அடுத்த 2 அடி மற்றொரு விகற்பத்தானும் கொண்டு பாடப்படுவது நேரிசை வெண்பா. அப்ப அந்த அடிப்படையில் இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கா? அப்ப இந்த பாவகை, இந்த பாடலுடைய பாவகை என்ன சார் அப்படின்னு சொன்னா நேரிசை வெண்பா. என்ன வெண்பது? நேரிசை வெண்பா. ஓகே. அப்ப இந்த மனப்பாட பாடல் உமக்கு இந்த மனப்பாட பாடலை கேட்டாங்கன்னா தெளிவாக எழுதி கீழவே பாவகை அப்படின்னு குறிப்பிட்டு நேரிசை வெண்பான்னு காட்டணும். சார் பாவகைக்கு மதிப்பெண் உண்டா? இது வரைக்கும் குறிப்பிடலை. எதிர்காலத்தில் பாவகை எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம் என்று சொல்ல நேர்ந்தால் அந்த நேரத்தில் போய் நம்ம எழுதி முடித்த விடைத்தாளில் போய் திருத்தம் செய்ய முடியாது. அதனால் எழுதும் போதே இந்த ஒரு வரி எழுதுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் கூடுதலான நேரம் போகாது. அதனால் எழுதி முடிச்சிட்டோம்னா நிறைவாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு திருமண நிகழ்ச்சியில் பல வகையான உணவுப் பொருட்கள் தயார் செய்ய வைக்கப்பட்டுள்ளது. பந்தியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்து பார்த்து அளந்து ஒரு பொருளுக்கு 2 பொருளை வச்சா போதுமானது அப்படின்னு வச்சுட்டு மீதி பொருளை வீணாக தேங்கி கிடந்து குப்பையில் கொட்டுவதற்கு பதிலாக செய்து இருக்கக்கூடிய அத்தனையும் அவங்களுடைய வயிற்றில் போய் சேரட்டும், வாயில் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பரிமாறுறோம் அல்லவா? நிறைவாக இருந்தது. நீங்கள் திருமணத்தில் உபசரித்த முறையானது, உணவு முறையானது சிறப்பாக இருந்தது என்று வாயார வாழ்த்துவார்கள் அல்லவா? அதுபோல நாமும் தேர்வில் விடைகளை முழுமையாக எழுதிட்டா திருத்தக்கூடிய ஆசிரியர் மனதிலையும் நிறைவாக இருக்கும், நமக்கும் மதிப்பெண்ணு நிறைவாக கிடைச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், பாவகையும் சேர்த்து எழுதிருங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம பாடல்கள் கருத்துக்களை என்னன்றது இருக்கின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொட விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று
ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். என்ன சார் இந்த பாடல்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்து? உங்களிடைனா என்ன அர்த்தம்? உயர்ந்தோங்கி காணப்படக்கூடிய இரண்டு மலைகளுக்கிடையே, உயர்ந்தோங்கி காணப்படக்கூடிய இரண்டு மலைகளுக்கிடையே. அது என்ன உயர்ந்தோங்கி காணப்படக்கூடிய இரண்டு மலைகள்? இப்ப பாருங்க, இது ஒரு குன்று இல்லையா, அல்லது ஒரு மலை. இப்ப இது ஒரு மலை. இந்த இரண்டு மலைகளுக்கிடையே தோன்றுகின்ற ரைட் ஒரு சூரியனை நான் போட்டிருக்கேன். என்ன சார் இது? உதய சூரியன் சின்னத்துக்கு எலெக்ஷனுக்கு கேன்வாஸ் பண்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இயற்கையாக நம்ம புவியில அமைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை பாருங்க, சூரியன் உதயமாகின்ற இந்த அற்புத காட்சியை பாருங்க. உங்களுக்கு கருத்து படமா நான் கொடுத்துருக்கேன். இரண்டு மலை தொடர்களுக்கு இடையே வந்து அல்லது தோன்றி, எது? கதிரவன் இல்லையா? அவ்வாறு தானே காட்சியளிக்கின்றான். காலை பொழுதுல பார்த்தீங்கன்னா வானின் கண் இல்லையா, இரு மலைகளுக்கிடையே கதிரவன் எழுவதை போல தோன்றும். அதே போல மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு மலைகளுக்கிடையே கதிரவன் மறைவதை போல காட்சி இருக்கும். இந்த இரு வேளைகளிலும் அந்த கதிரவனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, கதிர்களை சுருக்கி கொண்டு செவ்வன் நிறத்தில் காணப்படுவான். ரைட்? இப்போ இதில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, கதிரவனுடைய சிறப்பையும் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் சொல்லி இரண்டையும் முதல்ல ஒற்றுமைப்படுத்திட்டு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இரண்டுல ஒன்றை உயர்வுபடுத்தி கூற போறாங்க. அது எது உயர்வுபடுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, தண்ணீர் இல்லாத தமிழ் என்று சொல்லக்கூடிய தனக்கு நிகர் இல்லாத தமிழ் மொழியை இங்கே உயர்ந்ததாக கூறப்படக்கூடியது. பாருங்க, உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி அப்படின்னா, உங்களிடை என்று சொன்னால் இரண்டு மலைகளுக்கிடையே தோன்றி உயர்ந்தோர் தொழ விளங்கி. உயர்ந்தோர்னா யாரு சார் இந்த இடத்துல? சான்றோர். உயர்ந்தோர்னா யாரு? சான்றோர். சான்றோர்கள் தொழும்படியாக காலையில் நீராடிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சான்றோர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஓம் பூர் புவஸ்வக காயத்ரி மந்திரம் இருக்கல்லவா, அதை வணங்குவார்கள் இல்லையா? அந்த நாமாவளியை சொல்லி அந்த சூரிய பகவானை வழிபடுவார்கள். யாரு? சான்றோர்கள். தொழ அப்படின்னா தொழுதல், பணிதல். இது செய்தோமானால் நமக்கு நல்லது. எந்த தீய சக்தியிலும் நம்ம இடத்துல நெருங்காது. அதனால தான் கங்கை கரையில் ஆற்றங்கரை ஓரமாக குளித்து இல்லையா நீராடி விட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கரையிலேயே அப்படியே நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. இப்படி உயர்ந்தோர்களால் சான்றோர்களால் தொழும்படியாக உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றியவன் கதிரவன். அவ்வாறு தோன்றி ஏங்கு ஒளி நீர் ஞாலத்து. ஞாலம் என்று சொன்னால் இந்த இடத்துல பொருள் என்ன சார் அப்படின்னா, உலகம் இல்லையா? ஞாலம் என்று சொன்னால் உலகம். இந்த உலகமானது எவ்வாறு அமைந்திருக்கு? இப்ப இந்தியாவுடைய நிலப்பரப்பையே நம்ம எடுத்துக்கலாமே. 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி நிலப்பரப்பால சூழப்பட்டிருக்கக்கூடியது இல்லையா? இப்படி 3 புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்புல, இந்த உலகத்துல ஏங்கு ஒளி நீர் அப்படின்னா அலைகளை அல்லது ஒளியை எழுப்பக்கூடிய, நீர் ஒளியை எழுப்பக்கூடிய இல்லைங்களா? அந்த கடல் பக்கம்லாம் போனீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை இல்லையா? இந்நேரம் அந்த அலைகளுடைய ஓசை ஒலித்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த உலகத்துல 3 புறமும் நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய, கடல் நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில தோன்றி காணப்படக்கூடிய கதிரவன் இருள் அகற்றும். இந்த கதிரவன் என்ன சார் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இருளை அகற்றக்கூடியவன். இருளை அகற்றக்கூடியவன் இல்லைங்களா? இரவு பொழுது, அப்ப சூரியன் மறைகிறதுனால இரவு பொழுது வருகிறது. இரவு பொழுது பகற்பொழுதாக மாறுவதற்கு காரணம் சூரியனுடைய ஒளிப்பட்டு அந்த இருளானது விலகுகின்றன இல்லையா? அப்போ இந்த உலகத்தை இருளிலிருந்து அகற்றக்கூடிய வல்லன்மை படைத்தவன் யார் என்று சொன்னால், அந்த ஓங்கலிடை என்று சொல்லக்கூடிய மலைகளுக்கிடையே தோன்றி வருகின்ற சான்றோர்களால் தொழப்படுகின்ற அந்த கதிரவனை உணர்த்தக்கூடியது. ஓகே, இது 1. 2, அங்கு அவற்றுள் அத்தகையவற்றுள். அங்கு அவற்றுள்னா அத்தகையவற்றுள். மின்னீர் தனி ஆழி. இந்த இடத்துல தனி கூட்டல் ஆழி அப்படின்னு பிரிக்கணும். ஆழி என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று கடல், இன்னொன்று மோதிரம் அப்படின்னு அர்த்தம். கடல் ஒன்று, இன்னொன்று மோதிரம்னு சொல்லலாம். இன்னொன்று சக்கரம்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் என்ன?
சக்கரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடலை எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ தனி ஆழி என்று சொன்னால் இப்போ ஒரு சினிமா பாடலில் கூட வரும், ஆழியிலே கண்டெடுத்து அற்புத ஆணிமுத்தே. சின்ன தம்பி படத்தில் பிரபு பாடுவார் இல்லையா? அதுபோல ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே. முத்து எங்க கிடைக்கும்? கடல்ல தானே கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல ஆழி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? கடல். ஓகே, தனி ஆழி அப்படின்னா அதாவது பறந்து விரிந்த அந்த கடல் பரப்பு இல்லைங்களா? மின்னேர் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா மின் குட்டல் ஏர். மின் குட்டல் ஏர் அப்படின்னா மின்னலை ஒத்த அல்லது மின்னல்களுக்கிடையே இல்லையா? மின்னலுக்கிடையே தோன்றுகின்ற வெண்கதிர் ஒன்று. வெண்கதிர் ஒன்று, வெம்மை தரக்கூடிய கதிரவன் ஒன்று. அந்த இருளை அகற்றுவதில் அதற்கேற்றாற் போல இங்க ஒன்று எது அப்படின்னு சொன்னா பகலவன் என்று சொல்லக்கூடிய கதிரவன். எத்தகைய கதிரவன்? வெண்கதிரவன். இந்த வெண்கதிர் அப்படின்றதுக்கு புணர்ச்சி இலக்கணமா எப்படி எழுதலாம் அப்படின்னா வெம்மை கூட்டல் கதிர். வெம்மை கூட்டல் கதிர். கதிர் ஒன்றுன்னு இருக்கு, நான் கதிர் வரைக்கும் எடுக்கிறேன். வெண்கதிர் அப்படின்ற சொல்லுக்கு புணர்ச்சி கேட்டானா வெம்மை கூட்டல் கதிர். இதை எப்படி சார் எந்த விதியை கொண்டு மாற்றம் செய்யலாம்? நிறத்தினுடைய அடிப்படையில் வந்திருக்கா? அப்ப முதல் விதி ஈறுபோதல் என்ற விதியை போடணும். என்ன விதி போடணும்? ஈறுபோதல் என்ற விதியை போட்டால் நிலைமொழியீட்டில் இருக்கக்கூடிய மை விகுதி கெடும். அப்ப வெம் கூட்டல் கதிர் என மாறும். அடுத்தது பாருங்க, இப்ப எனக்கு என்ன சொல்லு வரணும் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா? இங்க என்ன இருக்கு? இங்க இருக்கு, ஆனா இங்க இம் இருக்கு. அப்ப என்ன விதி போடலாம் அப்படின்னா வறுமொழி வல்லினம் இருக்கு, வல்லினத்துக்கு ஏற்றாற் போல இந்த மெல்லினமை மாறணும் இல்லையா? அப்ப முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி என்ன விதி? முன்னின்ற மெய்திரிதல் என்னும் விதிப்படி நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரமை வறுமொழியில் இருக்கக்கூடிய வல்லினத்திற்கு ஏற்றாற் போல காவுக்கு இனமான மெல்லினமை எது? இங்கு இல்லையா? அப்ப வெங்கதிர் என ஆனது. வெங்கதிர் என ஆனது. ரைட்? இப்படி வெம்மையான கதிரவன் மின்னலுக்கிடையே தோன்றக்கூடிய அந்த கதிரவன் எங்கிருந்து தோன்றுகின்றான்? கடலில் இருந்து தோன்றுகின்றான். இப்படி தோன்றி இந்த உலகத்தின் கண் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதில் சிறந்தவன். இது ஒன்று. இரண்டாவது பாருங்க, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இன்னொன்று எது சார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழ். படிப்பவருடைய அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடியது இல்லையா? படித்தவர்கள் பிரகாசமாக அறிவு ஒளியால் நிரம்பியவர்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள் இருள் சூழ்ந்தவர்கள், அறியாமை என்னும் இருளில் அகப்பட்டவர்கள். அப்ப அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால், அறியாமை என்னும் இருளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது தேவை அப்படின்னா தமிழ் நூல்களை நிறைய படிக்கணும். அப்ப அந்த தமிழ் நூல்களை நிறைய படிக்கும் பொழுது அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளானது நீங்கி அறிவு ஒளி படைத்தவர்களாக விளங்குவர். அப்ப இருளை அகற்றுவதில் ஒன்று கதிரவன், இன்னொன்று தமிழ் மொழி. இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி கூறி அவற்றுள் எது சிறந்தது அப்படின்னு சொன்னா கதிரவனோடு ஒப்பிட்டு கூறக்கூடியது எவ்வளோ இருக்கு, ஆனா தமிழ் மொழியோடு ஒப்பிட்டு கூற முடியாத அளவிற்கு உயர்ந்தோங்கி காணப்படக்கூடிய ஒரு மொழி எது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழ் மொழி. அதனாலதான் இங்க என்ன சொன்னாரு? தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னா தனக்கு நிகர் இல்லாத. அப்ப தன் குட்டல் நேர் இப்படின்னு தான் இதை பிரிக்கணும். தன் குட்டல் நேருன்னு பிரிக்கணும். நேருன்னா நிகராக, தனக்கு நிகராக, ஒப்பிட முடியாத அளவிற்கு உள்ள ஒரு இருளை அகற்றக்கூடிய மொழி எது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி. ரைட்? இப்போ இந்த பாடல்ல இரு பொருள்களுக்கிடையே உள்ள ஒப்புமையை கூறி பிறகு என்ன சொல்றார் பாடலுடைய இறுதியில? இரண்டும் இருளை அகற்றக்கூடியது தான், ஆனால் இவ்விரு இருளை அகற்றக்கூடியதில் தனக்கு நிகர் இல்லாத ஒரு நூல் எது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு ஒப்பிட்டு கூறிய காரணத்தினால இந்த பாட்டில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன சார் அப்படின்னு சொன்னா வேற்றுமை அணி அல்லது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? இப்போ இதுல இந்த பாடல்ல நான் சொன்ன பாருங்க, நேரிசை வெண்பா அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல இரண்டாம் அடியில
இது ஒரு விகற்பமா, இரண்டாவது எழுத்து 2 அடியில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அடுத்த 2 அடியில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்ப இது ஒரு விகற்பம், இது ஒரு விகற்பம். இப்படி 2 விகற்பங்களை கொண்டு இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று இன்னொரு முக்கியமான காரணத்தையும் ஒன்று சொல்லணும். இந்த இரண்டாம் அடியில் தனிச்சொல் வரக்கூடிய சொல்லு இரண்டாம் எழுத்து அந்த அடியினுடைய முதல் சொல்லினுடைய இரண்டாம் எழுத்து ரெண்டும் சேமா இருக்கணும், ரெண்டும் சேமா இருக்கணும். இது போல இருந்தா அவை நேரிசை வெண்பா, அது போல இருந்தால் அவை நேரிசை வெண்பா. அப்ப இந்த பாடல் இது போன்ற அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால இதனுடைய பாவகை என்ன, நேரிசை வெண்பா. ஓகே, இது என்ன சார் பிராக்கெட்ல போட்டிருக்காங்களே, இது சீர் பிரிப்பதற்காக இல்லையா, அதை அசையில கணக்கெடுத்துக்க கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை அடைமொழியில் கொடுத்துருக்காங்க. சரி சார், வெண்பான்னு சொல்லும்போது என்ன தலைகள் இதில் பயின்று வர வேண்டும் அப்படின்னா ஏர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பயின்று வர வேண்டும். அந்த அடிப்படையில் இதில் பயின்று வந்திருக்கிறதா அப்படின்னா பார்க்கலாம். இப்போ உதாரணம் சீர் பிரிக்கிறோம் பாருங்க, ஓ நெடில் இங்கு ஒற்று, அப்போ நெடில் ஒற்று சேர்ந்தா நேரசை, கா குறிலு லீ குறிலு 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 சேர்ந்தா நிறையசை, டை நெடிலு தனித்து வந்தா நேரசை. இப்ப நேர் நிறைக்கு வாய்ப்பாடு தெரியும், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம் இல்லையா, நேர் நிறை கூவிலம். மூணாவது நேர் வந்ததுனால நான் என்ன போட்டுக்கிறேன், கூவிலங்காய். ரைட், அப்போ மூவசை சீராக சொல்லக்கூடிய காய்ச்சீர்ல முதல் சீரானது எனக்கு வந்திருக்கு. இரண்டாவது சீர் பாருங்க, குறிலு ஒற்று வந்தா நேரசை. அப்ப எனக்கு காய்முன் நேர் வந்திருக்கு, காய்முன் நேர் வந்திருக்கு. இப்படி காய்முன் நேர் வந்தா அது என்ன தலை சார் அப்படின்னா வெண்சீர் வெண்டலை. என்ன தலை அது, வெண்சீர் வெண்டலையாக கூறப்படுகிறது. அப்ப வெண்சீர் வெண்டலை ஏர்சீர் வெண்டலை எந்த பாக்குரியது, வெண்பாக்குரியது தானே. அப்ப வெண்பாக்குரிய தலையாக இது பயின்று வர்றதுனால இந்த பாடல்ல பயின்று வந்திருக்கக்கூடிய பா நேரிசை வெண்பா. ஓகே, இத்துடன் இந்த வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. இதற்கு அமைந்திருக்கக்கூடிய வேற்றுமையை பிரிதொரு வகுப்பில் பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.